Hello viewers, welcome to Root to Success YouTube channel. லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.2 சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.3க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். let x equal to 1, 2, 3, 4, y is equal to 2, 4, 6, 8, 10 and r is equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that r is a function and find its domain, codomain, range. அதாவது x, y அப்படிங்கிற ரெண்டு செட்டையும் கொடுத்துட்டாங்க, அதோட ரிலேஷனையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா show that r is a function. rங்கிறது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருக்காங்க and find its domain, codomain, range. rங்கிறது ஃபங்க்ஷன் சொல்லணும், அப்போ அதோட domain, codomain, range அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் given என்ன ஃபர்ஸ்ட்? x equal to 1, 2, 3, 4. y is equal to 2, 4, 6, 8, 10. ஓகேவா? இதுதான் வந்துட்டு x, y. இதில் நம்மளுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிச்சு டொமைன் எது, கோடொமைன் எதுன்னு. இதுதான் டொமைன், இதுதான் கோடொமைன். ஏன்னா வந்துட்டு அவங்க ரிலேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், x to y, அதாவது x or yங்கிறதானே நம்மளோட ரிலேஷன். அப்போ இதுலேருந்து இதுக்கு போகுதுன்னா இது டொமைனாக இருக்கும், இது கோடொமைனாக இருக்கும். இதுதானே. ஆனால் ரேஞ்ச் என்னங்கிறது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ரேஞ்சுமே நம்ம அவ்வளோ பெருசாக நம்ம போயிட்டு மூளை குழப்பி அந்த அளவுக்குலாம் யோசிக்க தேவையில்லை. இதுலேயே ஆன்சர் இருக்குது. இதுதான் ரேஞ்சு 2, 4, 6, 8. ஓகேவா? இதான் இது வந்து நம்ம கொஸ்டின் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிக்கக்கூடிய சம். ஆனால் நம்மளால நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு அவங்களுக்கு இதுதான் ஆன்சருங்கிறத நம்ம ஷோ பண்ணி காட்டணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பாருங்க, show that r is a function. rங்கிறது ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும், அதாவது டொமைனில் உள்ள எல்லா நம்பர்ஸ்க்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். யூனிக் இமேஜாக இல்லைன்னா கூட, யூனிக் இமேஜாக இல்லைனாலும் அதுக்கு வந்துட்டு ரெண்டு இமேஜ் இருந்தாலும் அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். சரியா? அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா இது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் முதல்ல போடணும். ஓகேவா? இது x எலமெண்ட்ஸ், இது y எலமெண்ட்ஸ். x எலமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? 1, 2, 3, 4. y எலமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? 2, 4, 6, 8, 10. ஓகேவா? இப்போ அவங்க ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் என்னது ஆக்சுவலா? 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. இதானே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ 1 வந்து எதுக்கு போகுது? 2க்கு போகுது. 1 வந்து 2க்கு போகுது, 2 வந்து 4க்கு போகுது, 3 வந்து 6க்கு போகுது, 4 வந்து 8க்கு போகுது. அப்போ டொமைன்ல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே யூனிக் இமேஜ் இருக்கு. ஓகேவா? கோடொமைன்ல எல்லாமே வந்து மேப்பிங் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா டொமைன்ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே மேப்பிங் கொடுத்துருக்கணும். அப்பனா மட்டும்தான் இதோட இது வந்து ஃபங்க்ஷன். அப்போ எல்லா நம்பர்ஸும் மேப்பிங் கொடுத்துருக்கா? ஒரு நம்பருக்கு மேப்பிங் கொடுத்துருக்கா? இதே ரெண்டு நம்பருக்கு மேப்பிங் கொடுத்தா அது நாட் அ ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு நம்பருக்கு மேப்பிங் கொடுத்துருக்கணும், எல்லா நம்பரும் மேப்பிங் கொடுத்துருக்கணும். அப்போ இது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? யூனிக் இமேஜும் இருக்கு, எனக்கு யூனிக் இமேஜ் இருக்கு, எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்கு அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷனையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா? இது கண்டிப்பா இது ஃபங்க்ஷன். இதை எப்படி எழுதலாம்? ஃப்ரம் த டயக்ராம் we see that for each x belongs to x, there exists only one y belongs to y. அதாவது எக்ஸ்ல உள்ள இதுதானே, இது வந்து எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்னா இதுல உள்ள எல்லாம் தான் ஸ்மால் எக்ஸ்னு அர்த்தம். அதாவது பெரிய எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் வந்துட்டு மொத்த நம்பர்ஸும், சின்ன எக்ஸ் வந்துட்டு இதுல உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒன்லி ஒன் ஒய் தான் கிடைக்கும். சரியா? அந்த ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். சரியா? y belongs to capital Y. எனக்கு இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொன்று தானே கிடைக்குது. exist only one. சரியா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட் வந்து கண்டிப்பா முக்கியம். இந்த வேர்ட் இல்லைன்னா மார்க் போயிடும். சரியா? exist only one அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இது என்ன அர்த்தம்? thus all elements in x have one image.
in y. Thus R is a function. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்ம R ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ டொமைன் ரொம்ப ஈஸி. டொமைன் வந்து அதான் ஃபஸ்ட்டே வந்து அவங்களே கொஸ்டின்ல ஆன்சர் கொடுத்த மாதிரி இதுக்கெல்லாம். அப்போ இதுதான் என்னது, எக்ஸில் உள்ள எல்லாமே என்னது டொமைன். அப்போ என்ன வரும், 1 2 3 4. கோடொமைனா என்ன வரும், yல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைன். மேப்பிங் ஆனதையும் எழுதியிருக்கணும், மேப்பிங் ஆகாததையும் எழுதியிருக்கணும், அதான் கோடொமைன். மேப்பிங் ஆனது மட்டும் எழுதுனா அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஓகேவா? ரேஞ்ச் என்னது இதுல எது மேப்பிங் ஆயிருக்கும் அதான் ரேஞ்ச். 2 4 6 8. ஓகேவா? இதுதான் ரேஞ்ச். டொமைன் வந்துட்டு, டொமைன்னா என்னது, எக்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் டொமைன். கோடொமைன்னா ஒய்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைன். ரேஞ்ச்னா ஒய்ல எதெல்லாம் மேப்பிங் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதுதான் எக்ஸாம்பிள் 1.6க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. A relation f from x to y is defined by f of x is equal to x squared minus 2 where x equal to minus 2 minus 1 0 3 and y is equal to r. List the elements of f. Yes, f is a function. அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க f from x to y ன்னு சொல்லி, அதுக்கு ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. f of x equal to x squared minus 2 அப்படிங்கிற கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் x என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. x வந்து -2 -1 0 3 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. y வந்துட்டு இதோட ரிலேஷனும் சொல்லி அதுவும் சொல்லிட்டாங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எலமெண்ட்ஸ், fல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் fங்கிறது எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும் போதாதான் அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிவன் என்ன ஆக்சுவலா, x equal to -2 -1 0 3 இதானே x. ஓகே, f of x வந்து ஆக்சுவலா என்ன, f of x is equal to x squared minus 2. அதாவது இப்போ xல வந்துட்டு என்ன வேல்யூ கொடுத்தாலுமே இந்த அதோட ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணி கிடைக்கிறது தான் வந்துட்டு அதோட மேப்பிங் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது y அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் எலமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க -2. அப்போ -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். f of -2 is equal to -2 the whole squared. xக்கு பதிலா -2 போடுறோம். -2 the whole squared -2 is equal to -2 the whole squared என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸை நம்ம ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? மைனஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் 4 6 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் நம்ம வந்துட்டு பவர் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். இதே ஆட் நம்பர்ஸில் நம்ம பவர் மைனஸ் யூஸ் பண்ணும்போது அது மைனஸாக தான் மாறும். ஓகேவா? அப்போது +4 -2. ஓகேவா? இந்த -2 அப்படியே தான் இருக்குது. அப்போ 4 - 2 என்ன வரும், 2. நெக்ஸ்ட்டு f of -1. f of -1னா -1 the whole square -2 is equal to -1 the whole square +1. 1 - 2 is equal to -1. அப்போ நெக்ஸ்ட் என்னது, f of 0. அப்போ 0 the whole square -2 is equal to 0 - 2 -2. நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் f of 3. ஓகேவா? இப்போ 3 இங்கே கொடுத்தோம்னா 3 the whole square -2 is equal to 9 - 2 is equal to 7. அப்போ -2க்கு வந்து எதுக்கு மேப்பிங் ஆகுது, 2க்கு மேப்பிங் ஆகுது. -1 வந்து -1க்கே மேப்பிங் ஆகுது. 0ங்கிறது -2க்கு மேப்பிங் ஆகுது. 3ங்கிறது 7க்கு மேப்பிங் ஆகுது. அப்போ இது வந்து ரிலேஷன். y is equal to rன்னு கொடுத்தனால இது எல்லாமே என்ன வந்து அர்த்தம், yயோட எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ yயோட எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ லிஸ்ட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் f என்னதான் நம்மளுக்கு 2 -1 -2 f தான். அப்போ f is equal to, therefore f is equal to என்ன வரும், -2, 2 -1, -1 0, -2 3, 7. ஓகேவா? இதுதான்
எஃப். சரியா, இது எல்லாமே ஒய்யோட வேல்யூ. இது சரி ஒய்யோட வேல்யூவே நம்ம தனியாகவே எழுதிக்குவோம், அப்போ தான் நான் இன்னுமே புரியும். ஒய்யோட வேல்யூ என்ன, 2 -1 -2 7. ஓகேவா, இது வந்து ஒய்யோட வேல்யூ. ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ செகண்ட் வந்து என்ன கொஸ்டின்னா, எஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது டொமைன்ல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே இமேஜ் இருக்கணும், அப்பனா தான் அது வந்துட்டு என்னது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இதுக்கு ஆரோ டயக்ராம் போடணுங்கிற அவசியம் இல்லை, நான் வந்துட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஆரோ டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். நீங்க எக்ஸாம்ல ஆரோ டயக்ராம் போடாம நீங்க டைரக்டாவே வேர்டிங்ஸ்ல சொன்னாலே போதும். இதுல பாருங்க, இது வந்து எக்ஸோட எலிமெண்ட்ஸ், இது ஒய்யோட எலிமெண்ட்ஸ். எக்ஸோட எலிமெண்ட்ஸ் என்ன அவங்களே ஆல்ரெடி கொடுத்தாங்க, -2 1 0 3. ஒய்யோட எலிமெண்ட்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2 -1 -2 7. நம்மளுக்கு எங்கெங்கே எது ரிலேட் ஆகுதுன்னு தெரியும். -2 வந்து 2க்கு போகுது, -1 -1க்கே போகுது, 0 -2க்கு போகுது, 3 7க்கு போகுது. அப்போ இதுல உள்ள எல்லா இமேஜ்மே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா நம்பர்ஸ்க்குமே டொமைன்ல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்துட்டு இமேஜ் கிடைச்சிருச்சு. அப்போ என்ன எழுதலாம், we note that each element in the domain of F has a unique image அப்ப யூனிக் இமேஜ் இருந்தாலே என்ன அர்த்தம், ஒரு யூனிக் இமேஜ் இருந்தாலே நம்மளுக்கு எஃப்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடலாமா. அப்ப hence it is a f is a function. புரிஞ்சுதா, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1.7க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, if x equal to -5, 1, 3, 4 and y is equal to a, b, c, then which of the following relations a function from x to y? First relation பாருங்க, r1 is equal to -5, a, 1, a, 3, b. r2 வந்து -5, b, 1, b, 3, a, 4, c. r3 வந்து -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. அதாவது ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு செட்டு கொடுத்துட்டு 3 ரிலேஷனும் கொடுத்துட்டு இது 3 ரிலேஷன்ல எது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதா கொஸ்டின் ஆக்சுவலா. சரியா, அதே மாதிரிட்டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸ் டு ஒய்னா என்ன அர்த்தம், எக்ஸ் தான் வந்து ஒய்க்கு மேப்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, r1 is equal to -5, a, 1, a, 3, b. அதாவது இதுதான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இது ரிலேஷனா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது டொமைன்ல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே யூனிக் இமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன், இல்லைன்னா நாட் அ ஃபங்க்ஷன். அதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தது ப்ரொசீஜர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஆரோ டயக்ராம் வரையணும். ஓகேவா, இது எக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ஒய் ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸ்ல உள்ள எல்லா நம்பர்ஸையும் முதல்ல எழுதிக்கலாம். எக்ஸ்ல உள்ள என்ன நம்பர்ஸ் இருக்கு, -5, 1, 3, 4. ஒய்ல வந்து என்னென்ன இருக்கு, a, b, c. ஓகேவா, முதல்ல -5 வந்து அப்போ r1 வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, -5 a-க்கு போதான், -5 a-க்கு போதான். 1 எதுக்கு தான் போதான், a-க்கு தான் போதான். 3 வந்து b-க்கு போதான், 3 b-க்கு போதான். இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு r1. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன்னா என்ன, அதாவது டொமைன்ல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே இமேஜ் இருக்கணும், யூனிக் இமேஜ் இருக்கணும். ஆனா 4க்கு இருக்கா, 4க்கு இல்ல. சரியா, அப்போ இது ஃபங்க்ஷனா, இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ இது எப்படி எழுதலாம், r1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்
as 4 belongs to x. ஏன்னா 4 வந்துட்டு xல உள்ள இருக்கு, ஆனா இதுக்கு இமேஜ் இல்ல. அப்போ 4 belongs to x does not have a image on y. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. R2 is equal to minus 5, b, 1, b, 3, a, 4, c. ஓகேவா? இப்போ இது வந்து ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் R1க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போடணும். இது x, இது y. xல என்னென்ன இருக்கு? -5, 1, 3, 4. yல என்னென்ன இருக்கு? a, b, c. -5 எதுக்கு போகுது? bக்கு போகுது. 1 எதுக்கு போகுது? 1 bக்கு தான் போகுது. திரும்பி 3 எதுக்கு போகுது? 3aக்கு போகுது. 4 எதுக்கு போகுது? 4 cக்கு போகுது. அப்போ xல உள்ள எல்லா நம்பர்ஸ்மே இமேஜ் வந்துட்டு, அதாவது மேப்பிங் ஆயிருச்சு. xல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்கும் யூனிக்கா ஒரு இமேஜ் இருக்கு. அப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷன். R2 is a function because every elements in x has a unique image. புரிஞ்சுதா? இதுதான் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் என்ன? R3 is equal to -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. ஓகேவா? இதுதான் வந்துட்டு தேர்ட் சப்டிவிஷன். இப்போ சேம் அதே மாதிரிட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆரோ டயக்ராம் வரைவோம். இது x ரெப்ரசன்ட் பண்ணுது, இது y ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இது வந்து -5, 1, 3, 4. இது a, b, c. ஓகேவா? அப்போ -5 வந்து எதுக்கு போகுது? aக்கு போகுது. 1 எதுக்கு போகுது? 1 aக்கு தான் போகுது. 3 எதுக்கு போகுது? 3 bக்கு போகுது. 4 எதுக்கு போகுது? 4 cக்கு போகுது. நெக்ஸ்ட் 1, திரும்பியும் 1 வந்து எதுக்கு போதாம்? திரும்பியும் 1 வந்துட்டு bக்கே போதாம். இப்படி போலாமா? அதாவது ஒரு எக்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஆனா 1 வந்து 2 இமேஜ் கொடுக்குது. ரெண்டு நம்பர்ஸ் yல உள்ள 2 நம்பர்ஸ்க்கு மேப்பிங் கொடுக்குது. அப்படி கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா அது என்னது? இஸ் நாட் a ஃபங்க்ஷன். அப்ப இது எப்படி எழுதலாம்? R3 is not a function as 1 belongs to x has two images, a belongs to y and b belongs to y. அதாவது R3 is not a function as 1 belongs to x. 1 வந்துட்டு என்னது? belongs to x. ஆனா has two images. என்னென்ன? a, b அப்படிங்கிற 2 இமேஜ் கொடுக்குது. அப்ப a belongs to y and b belongs to y. a, bங்கிற 2 இமேஜ் கொடுக்குது. அந்த aயும் bயும் yல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுதா? இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. given f of x equal to 2x minus x square. Find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. அதாவது given என்ன கொடுத்துட்டாங்க? f of x is equal to 2x plus x square னு கொடுத்துட்டாங்க.
2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஒன். எஃப் ஆஃப் ஒன்னுனா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into 1 மைனஸ் 1 ஸ்கொயர்ட். அப்போ என்ன வரும்? 2 மைனஸ் 1 1. அப்போ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுனா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 into எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ என்ன வரும்? இதை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x ப்ளஸ் திரும்பி உள்ள கொண்டோம்னா 2 மைனஸ் இதை எப்படி ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம்? இது ஃபார்முலா எப்படி இருக்கு? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதானே a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலாக 1 இருக்கு. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலாக 1 இருக்கு, 2ab. இந்த ஃபார்மெட்டில் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 2x ப்ளஸ் 2 மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 2x. புரிஞ்சுதா? இப்போ இந்த ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும்? 2 மைனஸ் 1 என்னது? 1. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன். ஓகேவா? இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னும் நமக்கு தெரியும், ப்ளஸ் 1. இவ்வளோதான் ஆன்சர். டேரெக்டாகவே வந்துருச்சு. இது வந்து நம்ம ரொம்ப இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? இதுதான் எக்ஸாம்பிள் 1.9க்கான ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.3க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.3 சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.